Hello, my dear CA/CMA aspirants. Welcome to Sarveshwara Academy, coaching center for CA and CMA. Question number 1. Following items appear in the trial balance of Shiva Limited, a listed company. பாருங்க, a listed company. இந்த listed company கொடுத்தாவே நீங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பார்த்துக்கணுங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் இன் கேஷா? ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், போனஸ் இஷ்யூக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியணும். As on 31st March 2024, 40,000 equity shares of rupees 10 each, 40,000. Actually 40,000 equity shares of rupees 10 each. 40,000 கிடையாது, 4,000 equity shares of rupees 10 each, 40,000. Capital redemption reserve 5,500. Securities premium collected in cash 3,000. General reserve 10,500. Surplus, that is credit balance of profit and loss account 5,000. The company decided to issue to equity shareholders bonus shares at the rate of 1 share for every 4 shares held. For this purpose, it decided that there should be the minimum reduction in free reserves, pass necessary general entries. ஒரு லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு தான் போனஸ் இஷ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் 4,000 ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்க. 1 ஷேர் ஃபார் எவ்ரி 4ன்றாங்க. ஒரு ஷேர் கொடுக்குறாங்களா, 4 ஷேர் வச்சுட்ருக்கவங்களுக்கு. அப்போ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க? 4 கேன்சல், 1000 ஷேர்ஸ். 1000 ஷேர்ஸ் வந்து போனஸாக இஷ்யூ பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோனா 10 ருபீஸ். அப்போது 10 ருபீஸ் ஒரு ஷேருன்னா டோட்டல் எவ்வளோ வருது? 10,000 ருபீஸ் வந்து போனஸாக இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த 10,000க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எது யூட்டிலைஸ் பண்ணி போகிறோம்? இந்த 10,000க்கு நம்ம ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய ரிசர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் அக்கௌண்ட் இருக்கா? சிஆர்ஆர் அக்கௌண்ட்டா இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேபிட்டலைஸ் பண்ணலான்னா நீங்கள் எடுத்துக்கலாம்னா சிஆர்ஆர் அக்கௌண்ட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரியலைஸ்டு இன் கேஷ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து லிஸ்டட் கம்பெனி, அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சிஆர்ஆர் அக்கௌண்ட்டில் என்கிட்ட 5,500 இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் 3,000 ருபீஸ் இருக்குது. இன்னும் பேலன்ஸு எதில் எடுத்துக்கலாம்? ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம் பேலன்ஸ். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது? 5,500 + 3,000 8,500 அண்ட் ரிமைனிங் 1,500 நம்ம என்ன பண்ணலாம்? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ போனஸ் இஷ்யூக்கு நம்ம ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். என்னென்ன ரிசர்வ்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணால் அந்த 3 ரிசர்வ் கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம். சிஆர் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ். இது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடலாம், ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ரிசர்வ்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெட்ஜர் ஒன்று சொல்கிறேன். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எடுத்துப்போம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஆல்ரெடி ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களா. எப்பவுமே ஷேர் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ், ப்ராட் டவுன் அப்படின்னு இருக்கும். இந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஒரு அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 40,000 இருக்குன்னு வச்சுப்போம். 40,000. இப்போ போனஸ் இஷ்யூ பண்ணுறோன்னா, ஒரு 10,000க்கு போனஸ் இஷ்யூ பண்ணுறோன்னா கண்டிப்பாக இருக்கிற ஷேருக்கு இந்த 10,000 என்ன ஆகும்? ஆடப் ஆகும். 50,000 ஆடப் ஆகும். இருக்கிற ஷேருக்கு ஆடப் ஆகும். அப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் போனஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ இருக்கிற ஷேர்ஸ்க்கு இது ஆடப் தானே ஆகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போனஸ் டு ஷேர்
ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 40,000 இருக்குது. இப்போ நான் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறேன்னா அப்போ நான் இருக்கிற கேபிட்டலுக்கு ஆட் தான் ஆகணும். அதனால் இருக்கிற கேபிட்டலுக்கு இது ஆட் ஆகுது இந்த 10,000. இதுக்கு என்ட்ரி என்ன போடுறோம், இதுக்கு என்ட்ரி என்னமா பாஸ் பண்ண போகிறோம்னா இது வந்து யாருது, போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போனஸாக கொடுத்துருக்கோம் இந்த 10,000 அப்படின்ற மாதிரி காட்டுறோம். இப்போ நான் ஜேர்னல் என்ட்ரி போடுறப்போ ஃபஸ்ட்டு போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன போடுறோம்னா capital redemption reserve account debit. எவ்வளோ அமௌண்ட் அது, 5,500. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு டெபிட் 3,000. நெக்ஸ்ட்டு general reserve account debit 1,500. 2 bonus to shareholders account 10,000. இது வந்து நம்ம ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். இப்போது போனஸ் இஷ்யூக்காக போட்டிருக்கோம். இந்த போனஸ் இஷ்யூ எப்படி பண்ணோம், இப்போது நம்ம நரேஷன் இருக்குது இல்லையா. ஸோ போனஸ் இஷ்யூ வந்து 1 share ஃபார் எவ்ரி பீயிங்னு சொல்லிட்டு பீயிங் போனஸ் இஷ்யூ ஆஃப் 1 share ஃபார் every 4 shares held by utilizing, நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், ரிசர்வ்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அது வேரியஸ் ரிசர்வ்ஸ் ஆஸ் பர் போர்ட்ஸ் ரெசல்யூஷன் டேட்டட், as per board's resolution dated அப்படின்னு சொல்லி நரேஷன் பாஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம லெட்ஜரில் காமிச்சில்லைங்களா, இந்த மாதிரி கிரெடிட் பண்ணோம். எதுக்கு கிரெடிட் பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அந்த கிரெடிட் பண்ணுறதுக்கான என்ட்ரி நம்ம இப்போ போடணும். இப்போ ஆல்ரெடி போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு என்ன இருக்குது, கிரெடிட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டெபிட் பண்ணுறோம். போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணியிருக்கோம். போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் இவ்வளோ தாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த 2 என்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணால் போனஸ் இஷ்யூ முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம ரிசர்வ்ஸு கேபிட்டலைஸ் பண்ணுறோம். ஒரு வாட்டி இந்த போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷனில் பாருங்கள், எல்லா ஷேர்ஸுமே ஃபுல்லி பீடப் போய்ட்டு இருக்கணும். இந்த 10 rupees ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா ஷேர்ஸுமே ஃபுல்லி பீடப்பாக தான் இருக்குது. பார்ட்லி பீடப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது ஃபுல்லி பீடப்பாக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நம்ம போனஸ் இஷ்யூவே இஷ்யூ பண்ணணும். இது ஜேர்னல் என்ட்ரி. Question number 2. Pass journal entries in the following circumstances. A limited company with subscribed capital of rupees 5 lakh consisting of 50,000 equity shares of rupees 10 each, called up capital 7.50 per share, a bonus of 1,25,000 declared out of general reserve to be applied in making the existing shares fully paid up. நம்ம செகண்ட் மெத்தட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்னா 7.50 தான் பே பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது,
2.50 ரிசீவ் பண்ணோம். இன்னும் கம்பெனி இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்டு 2.50 பேலன்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம். இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், 1,25,000 டிக்ளேர் பண்ணுறோம். எதுலேருந்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அவுட் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ் சொல்கிறாங்க. டு பி அப்ளைட் இன் மேக்கிங் த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ஆர் ஃபுல்லி பேடப்பா. இப்போ இருக்கிற ஷேர்ஸு எத்தனை ஷேர்ஸ் இருக்குது? 50,000 ஷேர்ஸ் இருக்குது. இந்த 50,000 ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பேடப்பாக பண்ணணும்னா இந்த 2.50 வந்து கலெக்ட் பண்ணணும். அப்போ 2.50 கணக்கு எடுத்தால் 50,000 × 2.50 1,25,000 வரும். இந்த 1,25,000 அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ண போகிறது கிடையாது. ஷேர்லர்ஸ்கிட்ட அமௌண்ட்டாக ரிசீவ் பண்ண போகிறது கிடையாது. இந்த 1,25,000க்கு இவங்க ஜென்ரல் ரிசர்வ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்களா. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து இந்த 1,25,000க்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. 5 lakh rupees ஷேர்ஸ் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் டு கேபிட்டல் வந்து 5 lakh rupees இருக்குது. இதில் ஷேர்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். ஆனால் 7.50 தான் பே பண்ணியிருக்காங்க. இன்னும் 2.50 பே பண்ணல. அந்த 2.50 அவங்ககிட்ட காசு வாங்கணும். ஆனால் அவங்ககிட்ட வாங்காமல் நாங்கள் எங்கள் கம்பெனியில் இருக்கிற ரிசர்வ் வந்து அந்த 2.50 வந்து கலெக்ட் பண்ண மாதிரி காமிச்சிக்கிறோம். அப்படின்னா இது ஷேர்லர்ஸ்க்கு லாபம். 2.50 கட்ட வேண்டாம். கம்பெனி இருக்கிற ரிசர்வ்ஸை வந்து 2.50க்கு அவங்க கணக்கு காமிச்சிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க 2.50 வந்து அவங்ககிட்ட காசு வாங்காமல் அந்த இருக்கிற ரிசர்வ் வந்து அந்த 2.50க்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ட்ரி வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, ஜேர்னல் என்ட்ரி வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு அந்த 2.50 ஒரு போனஸ் தான். அது அந்த 2.50 போனஸ் தான். அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்க்கலாம். நம்ம ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறதுனால தான் டெபிட் பண்ணுறோம். எவ்வளோ? 1,25,000. 2 இது போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். 2 போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 1,25,000. நம்ம ஜென்ரல் போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ்னால் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு போனஸாக கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இந்த 1,25,000 வந்து 50,000 ஷேர்ஸ் வச்சுட்ருக்கவங்களுக்கு அவங்க பே பண்ணாத அந்த அன்பெய்டு அமௌண்ட்டு 2.50 இருக்கு இல்லையா, அது வந்து போனஸாக கொடுக்குற மாதிரி காமிச்சிடுறாங்க. அவ்வளோதான். அந்த 2.50 வந்து போனஸாக கொடுத்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க அக்கௌண்ட்ஸில். இப்போது ஃபைனல் கால் கூப்பிடணும் இல்லைங்களா, ஏன்னா டியூ என்ட்ரி போகணும். இப்போ வந்து ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டியூ என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசிப்ட் என்ட்ரி போடுவோம் கம்பெனிஸில், கம்பெனி அக்கௌண்ட்ஸில். இப்போ நம்ம டியூ என்ட்ரி போகணும் இல்லையா, ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட் வந்து டியூவாக காட்டுறோம். நம்ம 1,25,000 வரணும் அப்படின்ற மாதிரி காட்டுறோம். இப்போ அவங்ககிட்ட நம்ம கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃபைனல் கால் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் போய் 2 ஷேர் ஃபைனல் கால்னு போட்டிருப்போம். ஆனால் நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட்டை டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவீங்க. அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1,25,000 1,25,000. ஆனால் நீங்கள் தான் கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ இந்த பேங்க்குக்கு பதிலாக என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோன்னா போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு என்ட்ரி வந்துடுங்க. என்ன வரும்னா போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு வரும். பேங்க் வராது, ஏன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணல. இந்த அவங்கக்கிட்ட இந்த வர வேண்டிய காசு நீங்கள் போனஸாக கொடுத்த மாதிரி காமிக்கிறீங்க அக்கௌண்ட்டை. போனஸ் டு ஷேர்ஸ் அக்கௌண்ட் போய்ட்டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இவ்வளோ தாங்க. இந்த 3 என்ட்ரி பாஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இந்த 3 என்ட்ரி பாஸ் பண்ணால் அவ்வளோதான், சம் முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள்.
A limited company having fully paid up capital of rupees 50 lakhs consisting of equity shares of rupees 10 each had general reserve of 9 lakh. It was resolved to capitalize 5 lakh out of general reserve by issuing 50,000 fully paid up bonus shares of rupees 10 each. Each shareholder to get 1 share for every 10 shares held by him in the company. மொத்தம் 50 lakh ஷேர்ஸ் இருக்குது. 50 lakh டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 50 lakh டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 5 lakh வரும். இந்த 5 lakh ஷேர்ஸ் வச்சுட்ருக்கவங்களுக்கு 5 lakh ஷேர்ஸ் வச்சுட்ருக்கவங்களுக்கு 1 ஷேர் ஃபார் எவ்ரி 10 ஷேர்ஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஷேர் ஃபார் எவ்ரி 10 அப்போ எவ்வளோ வரும்? 0 கேன்சல். அப்போ போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்க. இப்போ 50,000 ஷேர்ஸ் அப்போ ரூபாவில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு ஷேர் வந்து 10 ரூபா. அப்போது போனஸ் ரூபாவில் அமௌண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 50,000 × 10 எவ்வளோ வரும்? 5 lakh rupees வரும். ஷேராக போனஸ் ஷேர்ஸ் போனஸாக எத்தனை ஷேர் கொடுக்குறாங்கன்னா 50,000 ஷேரு. அதே போனஸாக அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்கன்னா 5 lakh rupees. இப்போ நம்ம இந்த 5 lakh rupeesக்கு ஆல்ரெடி ஜென்ரல் ரிசர்வில் 9 lakh rupees இருக்கான். அப்புறம் நம்ம டேரெக்டாக ஜென்ரல் ரிசர்வ் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிடலாம் போனஸ் இஷ்யூக்காக. இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் இது ஏ. இப்போ பி பார்க்கலாம். பி பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு டெபிட் எவ்வளோ வரும்? 5 lakh. 2 bonus to shareholders account எவ்வளோ வரும்? 5 lakh rupees. ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? எப்படி வந்துச்சு போனஸ் தெரியுமா? மொத்தம் 50 லட்சம் ஷேர் இருக்குது. 50 லட்சம் ஷேர், ஒரு ஷேர் வந்து 10 ரூபானா அப்போ எத்தனை ஷேர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 50,000 ஷேர், 5 லட்சம் ஷேர் இருக்குது. இந்த 5 லட்சம் ஷேரை வச்சுட்ருக்கவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. 5 லட்சம் ஷேர் வச்சுட்ருக்கவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ 1 டிவைடட் பை 10 போடுறோம். அப்போ மொத்தம் எத்தனை ஷேர் வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்கன்னா 50,000 ஷேர்ஸ் வந்து போனஸாக கொடுக்க போகிறாங்க. நமக்கு அமௌண்ட்டாக வேணும்னா ஒரு ஷேர் 10 ரூபானா அப்போ 50,000 ஷேர் எவ்வளோன்னு பார்க்குறோம்? 5 லட்ச ரூபா. இந்த 5 lakh rupees இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ரிசர்வில் 9 lakh rupees இருக்குது. நம்ம அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக? போனஸ்க்காக ரிப்ளேஸ் பண்ணுறோம். போனஸ் டு ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த போனஸ் வந்து என்ன பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் 5 lakh. நான் ஃபஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடணும். 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 5 lakhs. Number 3 பார்க்கலாம். Following notes pertain to balance sheet of Kailash Limited as of 31st March 2024. Share capital, authorized capital 15,000, 12% preference shares of rupees 10 each, 1,50,000. 1,50,000 equity shares of rupees 10 each, 15 lakh, total 16,50,000. Issued unsubscribed capital 12,000, 12% preference shares of rupees 10 each, fully paid up 1,20,000. 1,35,000 equity shares of rupees 10 each, 8 paid up 10,80,000. Reserve surplus, general reserve 1,80,000, capital redemption reserve 60,000, securities premium collected in cash 37,500 collected in cash. Next, profit and loss account 3 lakh. On 1st April 2024, the company has made a final call of rupees 2 each on 1,35,000 equity shares. The call money was received by 20th April 2024. Thereafter, the company decided to capitalize its reserves by way of bonus at the rate of 1 share for every 4 shares held. Show necessary journal entries in the books of company and prepare the extract of balance sheet as on 30th April 2024 after bonus issue. ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ண சம்ஸ் பொறுத்து இருக்கும். புக்கில் இருக்கிற மாதிரி தான் போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். போனஸ் இஷ்யூ எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,35,000 ஷேர்ஸ். 1,35,000 ஷேர்ஸ் இருக்குது.
எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். அதில் கூட பார்த்தீங்கன்னா 1,35,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each 8 பெய்டு பண்ணுறாங்க. அப்போ இன்னும் 2 வந்து வாங்கணும் இல்லையா, இன்னும் வந்து ₹2 வந்து வாங்கணும். அது கூட ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போது 1 ஏப்ரலில் கால் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் கால் வந்து பண்ணியிருக்காங்க ₹2 வந்து. அந்த அமௌண்ட் எப்போ ரிசீவ் பண்ணுறாங்கன்னா 28th ஏப்ரல் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபைனல் கால்க்கு டியூ என்ட்ரி போட்டு ரெசிப்ட் என்ட்ரி போடுவோம். ஓகே. ஸோ ஏன்னா ஃபுல்லி பெய்டப் ஆனால் தான் போனஸ் ஷேர்ஸு இஷ்யூ பண்ண முடியும். பார்ட்லி பெய்டப் ஷேர்ஸ் வந்து ஃபுல்லி பெய்டப் ஆனால் தான் போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். போனஸ் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க? thereafter the company decided to capitalize its reserves by way of bonus at the rate of 1 share for every 4 shares held. 1 share. ஸோ போனஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, போனஸ் இஷ்யூ எப்படி பண்ணுறாங்கன்னா 1 share for every 4 shares held. அப்போது போனஸ் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, போனஸ் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,35,000 shares divided by 4 shares into 1 share. Below the bonus shares 33,750 shares. 33,750 shares. இது வந்து போனஸாக இஷ்யூ பண்ணலாம். அப்போ அமௌண்ட்டாக சொல்லணுன்னா போனஸ் இஷ்யூ அமௌண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ₹33,750 ஷேர்ஸ் இன்ட்டு rupees, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ₹10. 10. அப்போ ருபீஸ் என்ன எடுத்துகிட்டு வருது 00 ₹3,37,500. ₹3,37,500 போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1,35,000 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் போனஸ் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ்க்கு போனஸ் இஷ்யூ என்ன ஆகும், ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிறப்போ இது ஒரு 33,750 ஷேர்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போது இப்போ உங்கள்கிட்ட இந்த கம்பெனி கைலாஷ் லிமிடெட் கம்பெனியில் மொத்தமாக டோட்டலாக எத்தனை ஷேர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 1,35,000 ப்ளஸ் 33,750 டோட்டலாக 1,68,750 ஷேர்ஸ் இருக்கும் போனஸ் இஷ்யூக்கு அப்புறமா. ஆனால் நம்ம ஆத்தரைஸ்டு கேபிட்டலே பார்த்தீங்கன்னா, இங்கே கொஷனில் பாருங்கள், ஆத்தரைஸ்டு கேபிட்டலே 1,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இருக்குது. இப்போது 1,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு, ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் வச்சுக்கிட்டு 1,68,750 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது, தப்பாயிடும் அது. ஏன்னா நம்ம ஆர்டிகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நம்ம சம் போடுறப்போ ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதில் 1,50,000 ஷேர்ஸ் இருக்குது. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 1,50,000 ஷேர்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 18,000 இல்லைனா இப்படி கூட பாருங்கள், 1,68,750 ஷேர்ஸ் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 18,750 ஷேர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் வந்து 18,750 ஷேர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, போனஸ் இஷ்யூவில் நம்ம பண்ணிக்கலாம். இஷ்யூடு ஷேர் கேபிட்டல் நம்ம இது காமிச்சிக்கலாம். இந்த ஷேர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் ப்ளஸ் போனஸ் இஷ்யூ ரெண்டுமே இஷ்யூடு ஷேர் கேபிட்டலில் நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு போனஸ் இஷ்யூ எதில் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, ரிசர்வ்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணலாம். கேபிடலேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறது சிஆர்ஆர். மொத்தம் 3,37,000 இங்கே இருக்குது. 3,37,500 வந்து போனஸ் இஷ்யூ பண்ணோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சிஆர்ஆர் ரிப்ளேஸ் பண்ணலாம். 3,37,000 3,37,500 போனஸ் இஷ்யூ பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு சிஆர்ஆர் எடுத்துக்கலாம். சிஆர்ஆர் வந்து 60,000 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கா பாருங்கள், கலெக்டட் இன் கேஷ் இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 37,500. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் எடுத்துக்கலாம். 1,80,000 இருக்குது. ஒரு ஆர்டராக எடுத்துக்கணும். ஜென்ரல் ரிசர்வ் 1,80,000 இருக்குது. அட் லாஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. 3 lakh இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு 3 lakh rupees இருக்குது. இது 3 மட்டும் டோட்டல் பண்ணுங்கள். ரோட்டி 60,000 ப்ளஸ் 37,500 ப்ளஸ் 1,80,000 2,77,500 மைனஸ் 3,37,500. இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 60,000 rupees தேவைப்படுது. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் 3,37,500க்கு பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும்னா 60,000 rupees வேணும். P&L அக்கௌண்ட்லேருந்து நம்ம 60,000 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 3,37,500 rupeesக்கு நம்ம என்னென்ன ரிசர்வ்ஸ் கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம்னா, சிஆர் அக்கௌண்ட் 60,000, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 37,500, ஜெனரல் ரிசர்வ் 1,80,000 அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 60,000 மட்டும் எடுத்துப்போம். 3,37,500 நம்ம ரிசர்வ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டலைஸ் பண்ணிட்டு போகிறோம். 60,000 எடுத்துக்கிட்டாவே 3,37,500. இப்போது இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா கேட்டிருக்கிறது ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரிஸில் ஃபைனல் கால் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஃபைனல் கால் ஃபஸ்ட்டு ஆன் 1st April 2024 த கம்பெனி ஹேஸ் மேட் ஃபைனல் கால் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனல் காலுக்கான என்ட்ரி போடணும். First April 2024 ஃபைனல் கால்க்கான என்ட்ரி. ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி போடணும். நம்ம ஃபைனல் கால் வந்து மேக் பண்ணுறோம், இப்போ ஃபைனல் கால் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக டியூ என்ட்ரி பண்ணோம். ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 2 rupees இல்லையா, எத்தனை ஷேர்ஸ் இருக்குது, 1 lakh ஷேர்ஸ் வந்து 1,35,000 ஷேர்ஸ். 1,35,000 ஷேர்ஸ் இன்ட்டு rupees 2,70,000 rupees. 2,70,000 rupees நம்மளுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுறோம். இது வந்து டியூ என்ட்ரி. ரிசிட் என்ட்ரி வந்து 30th April நடக்குது. ரிசிட் பாருங்கள், த கால் மணி வாஸ் ரிசீவ்ட் பை 20th April ரிசீவ் பண்ணாங்க. த கால் மணி வாஸ் ரிசீவ்ட் பை 20th April 2024 கால் மணி ரிசீவ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் இன் அசட் பேங்க் வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் டு, இப்போ ஃபைனல் கால் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 2,70,000 2,70,000. நெக்ஸ்ட்டு போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி போடலாம். போனஸ் இஷ்யூ எப்போ பண்ணுறாங்க, என்ன டேட்டுக்கு போனஸ், தேர் ஆஃப்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா போனஸ் இஷ்யூ பண்ணுறதுனாங்க, அதனால் டேட் எதுவுமே சொல்லலை. நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம போனஸ் இஷ்யூக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிற ரிசர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலைஸ் பண்ண போகிற ரிசர்வ் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் அக்கௌண்ட், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது, ஃபுல்லாக தான் எழுதணும்.
capital redemption reserve account debit. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஏன்னா கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ் வந்து 60,000 நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எவ்வளோ வந்து டெபிட் பண்ணுறோன்னா 37,500. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ டெபிட் பண்ணோன்னா 1,80,000 டெபிட் பண்ணுறோம், கேபிட்டலைஸ் பண்ணுறோம். அட் லாஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் 60,000. to bonus to shareholders account. எவ்வளோ வருது? 3,37,500. 3,37,500. சரி, போனஸ் வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி என்ட்ரி போட்டாச்சு. அப்படின்னா ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த போனஸ் டு ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி. போனஸ் டு shareholders account debit to equity share capital account. 3,37,500. 3,37,500. அவ்வளோதாங்க. ஜேர்னலிஸ் வந்து இந்த 4 ஜேர்னல் வித் நரேஷனோட போடணும். நரேஷனை போட்டால் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட், நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கற்றுட்டு இருந்தால் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஏப்ரல் அப்போ தான் போடணும். ஏப்ரல் 2024. இது வந்து நம்ம போடுறதே வந்து ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ. ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ நான் போடுறது. ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டலில் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். இந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலில் கொஷின் பாருங்கள் ஒரு வாட்டி. கொஷனில் இருக்குது அப்படியே அந்த ஃபார்மேட் பாருங்கள் ஒரு வாட்டி. ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலில் 15,000 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 15,000 12% preference shares of ₹10 each. 1,50,000. இப்போது ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம மேலேயே இருக்குது பாருங்கள், நம்ம ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். 1,68,750 ஷேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் நம்ம 1,68,750 ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்கிறோம். அது 1,68,750 ஈக்விட்டி ஷேர்ஸ் of ₹10 each. எவ்வளோ வரும்? 16,87,500 வரும். நெக்ஸ்ட்டு issued share capital. issued and subscribed share capital. அதில் இஷ்யூ பண்ணதில் கொஷின் பாருங்கள். 12,000 12% preference shares of ₹12,000 12% preference shares of ₹10 each fully paid up. நம்ம இப்போ அது போடணும். 12,000
12% preference shares of rupees 10 each, fully paid 1,20,000. இப்போ நம்ம டோட்டல் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா 1,68,750 equity shares of rupees 10 each, fully paid 16,87,500. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் இது மென்ஷன் பண்ணும். அவுட் ஆஃப் த அபவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் இது மென்ஷன் பண்ணோம். அவுட் ஆஃப் த அபவ் நம்ம போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தது வந்து 33,750 ஷேர்ஸ் வந்து போனஸாக கொடுத்துருக்கோம். 33,750 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each were issued by way of போனஸாக நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறது 33,750 ஷேர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அது காசு வராது, அந்த 33,750 ஷேர்ஸ்க்கு அமௌண்ட் வராது, அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ஒரு ரிசர்வாக பாருங்கள் என்னென்ன இருக்குது, கொஷின் பாருங்கள் ஒரு வாட்டி. ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸில் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது 1,80,000. ஜென்ரல் ரிசர்வ் நம்ம போனஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோம். $1,80,000 less utilized for bonus issue. 1,80,000 நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுவும் இருக்காது, nil. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், அப்புறமா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் capital redemption reserve 60,000 less utilized for bonus issue 60,000, எதுவுமே இருக்காது, nil. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அதுவும் ரியலைஸ்டு இன் கேஷ். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரியலைஸ்டு இன் கேஷ் வந்து 37,500 less utilized for bonus issue 37,500. ஸோ எதுவும் இருக்காது, nil. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3 lakh rupees இருக்குது, less utilized for bonus issue. போனஸ் இஷ்யூக்கு யூட்டிலைஸ் பண்ணது ஓன்லி 60,000 தான் பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து. இங்கே இருக்குது பாருங்கள், ஓன்லி 60,000 தான் பிஎன்எல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம யூட்டிலைஸே பண்ணியிருக்கோம். அப்போது 60,000 போச்சுன்னா 2,40,000 வந்து ரிசர்வில் இருக்கும். இப்போ ரிசர்வில் இருக்கிறதே இவ்வளோனா 2,40,000 தான் ரிசர்வ்ஸ்லேயே இருக்கும், அவ்வளோதான். இது வெறும் எக்ஸ்ட்ராக்ஸ் மட்டும் தான், இது மட்டும் காமிச்சா போதும். ஸோ டோட்டல் போட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணி காமிச்சா போதும்.
20,47,500 ஜஸ்ட் அப்படி டோட்டல் பண்ணி காமிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இது ஸ்ட்ரக்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இந்த ஃபார்மேட். ஸோ இந்த சம்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்டிங்கன்னா போனஸ் இஷ்யூ அவ்வளோதான், இந்த ஃபார்மேட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம 5 to 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் 8 மார்க்ஸ் ஆச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு ஆல்.